வணக்கம் நண்பர்களே, நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு மூலிகையை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த மூலிகை பார்த்திங்கன்னா எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னா, வாத நோய்கள், நரம்பு தளர்ச்சி, கை கால் நடுக்கம், மனச்சோர்வு, தூக்கமின்மை, ஆண்களுக்கு விந்து உற்பத்தி குறைகிறது, பலமில்லாமை, பெண்களுடைய மாதவிடாய் பிரச்சனை, சில நேரங்களில் குழந்தையின்மைக்கு கூட இந்த மூலிகை பயன்படுது. இதில் பார்த்திங்கன்னா இந்த மூலிகையில் இருக்கக்கூடிய இந்த அல்கலைட்ஸ் சத்து பொருட்கள் இப்படின்னு பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 500 விதமான சத்துக்கள் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி நவீன ஆய்வுகள் உறுதிப்படுத்துது. அதில் குறிப்பாக வித்தானின், ஸ்டீராய்ல், லாக்டோடன், சப்பேனன்கள் போன்ற மூலக்கூறுகள் இதில் நிறைய இருக்குது. இவ்வளோ சொல்கிறேனே, இது என்ன மூலிகை அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியமாக இருக்கா? நாம் நிறைய கேள்விப்பட்ட, சில நேரங்களில் சில பேர் பார்த்த பழகின ஒரு மூலிகை தான் அமுக்கரா கிழங்கு. அஸ்வகந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமுக்கரா கிழங்குல தான் இவ்வளோ மருத்துவ பயன்கள் இருக்குது. இந்த அமுக்கரா கிழங்கை நம்ம முறைப்படி சுத்தி பண்ணி ஒரு மருத்துவருடைய ஆலோசனையின்படி எடுத்துக்கிட்டோம்னா, நான் சொல்லக்கூடிய இந்த ஏற்கனவே சொன்ன அத்தனை தொந்தரவுகளும் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த அமுக்கரா கிழங்கை பொடி பொடியாக வெட்டி பாலில் புட்டவியல் செய்து நன்கு காய வைத்து அரைத்து அதை நாம் நெய்யோடு சேர்த்து காலையில் ஒரு 2 கிராம், இரவு ஒரு 2 கிராம் நாம் நெய்யோடு சேர்ந்து சாப்பிட்றப்போ பார்த்திங்கன்னா இந்த வாத நோய்கள், நரம்பு தளர்ச்சி, கை கால் நடுக்கம், மனச்சோர்வு, தூக்கமின்மை, முதுமையில் ஏற்படக்கூடிய அந்த பலவீனம், இது எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்கிறாங்க. இதை தொடர்ச்சியாக சாப்பிட்டு வர்றப்போ உடல் அழகும் இளமையும் நம்மகிட்ட தங்கும் அப்படிங்கிறது மேற்படி கூடுதல் தகவல். அதனால் இந்த அமுக்கரா சூரணத்தை முறையாக தயாரித்து, எதை எங்கேயோ வாங்கி சாப்பிடக்கூடாதுங்க. முறையாக அந்த பாலில் புட்டவியல் செய்த அந்த அமுக்கரா சூரணத்தை நாம் நெய்யில், சில பேர் தேனில் கூட சாப்பிட்லாங்க. அது மருத்துவருடைய ஆலோசனைகளை நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக சாப்பிட்டு வர்றப்போ நமக்கு ஏற்கனவே நான் சொல்லக்கூடிய இந்த சொன்ன அத்தனை விதமான நோய்களும் பலவீனங்களும் சரியாகிறத நம்ம பார்க்க முடியும். தொடர்ச்சியாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்களே. பயன்படுத்திட்டு உங்களுடைய அனுபவத்தை எனக்கு எழுதுங்க. மீண்டும் இன்னொரு தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.